இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தி மாமா இல்லாம என் லைஃப் இல்லம்மா. அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. எனக்கு உங்க சம்மதம் வேணும். ஆனா நீங்க சம்மதிக்கலனாலும் நான் எடுத்த முடிவுல இருந்து எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டேன். ரேவதி, நீ உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கங்கறத மறந்துடாத. இப்படியா வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுட்டு இருப்ப? சித்தி, இது எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நீங்க இதுக்குள்ள மூக்க நுழைக்காதீங்க. இவ இவ்ளோ உறுதியா இருக்கா. நான் கொஞ்சம் எதிர்த்து பேசினா அவ அப்பாவை வச்சே காரியத்தை சாதிச்சுப்பா. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நீ சொன்னது சரிதான் ரேவதி. என்னோட பகையை நான் உனக்கு கைமாத்தி விட நினைச்சது தப்புன்னு நீ எனக்கு உணர்த்திட்ட. இப்ப என்ன உனக்கு கார்த்திய பிடிச்சிருக்கு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புற, அவ்வளவுதானே? ஆமாமா. சரி ரேவதி, ஓ ஆசைப்படியே நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோ, போதுமா? ஈஸ்வரி, இத நீ நிஜமா தான் சொல்றியா? என்னால நம்பவே முடியலையே. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? அக்கா, என்னக்கா விளையாடுறியா? நம்ம அம்மாவோட உசுரை எடுத்த கொலைகார பாவிங்க அவங்க. அந்த பரம்பரையில வந்தவனுக்கு போய் நம்ம ரேவதிய தாரவாத்து கொடுக்கறேன்னு சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலக்கா. சந்திரா, என் பொண்ணோட வாழ்க்கை முன்னாடி வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அவ ஆசைக்காக நான் யார வேணாலும் எதிர்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ரேவதி கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். இனி அவன் தான் இந்த சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ள.